அமைதியான இரவில் வானில் நிறைய நட்சத்திரங்கள் மின்னினையூர். பப்பு மற்றும் சாரா தங்கள் வீட்டு மேல்மாடியில் உட்கார்ந்திருந்தார்கள். ஜூட் அவர்கள் இருவரும் வானத்தை பார்த்தபடியே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜூட், சாரா, அந்த நட்சத்திரம் எப்படி மின்னுது பாரு என்று பப்பு சொன்னான். ஆம் பப்பு, அது ரொம்ப அழகா மின்னுது என்று சாரா சிரித்து கொண்டே கூறினாள். ஜூட் அவர்கள் பேச்சும் சிரிப்பும் அந்த அமைதியான இரவில் இனிமையாக கேட்டது. யூட் அந்த நேரத்தில் வானத்தில் திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி வந்தது. அதிலிருந்து ஒரு அழகான குதிரை மேலிருந்து கீழே வந்தது. அந்த குதிரைக்கு பெயர் வீரா. யூட் அது தங்க நிறத்தில் ஜொலிக்கின்ற சிறகுகளுடன் வந்தது. வீரா அடிக்கடிதான் உருவத்தை மாற்றும் சக்தி கொண்டதாக இருந்தது. யூட் அது தன்னை காக்காய் போலவும் சிறிய குதிரை போலவும் வாத்து போலவும் மாறும் திறன் கொண்டிருந்தது. யூட் வீரா மெதுவாக மாடியில் இறங்கினான். அவன் புன்னகைத்தான். யூட் அவன் சொன்னான், வாரந்த குட்டீஸ், நம்ம ஒரு மாய உலகத்துக்கு போலாம். பப்பு, சாரா ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஜூட் அவர்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார்கள். ஜூட் சரி என்று சொல்லி வீராவின் மேல் ஏறினார்கள். ஜூட் வீரா வானத்தில் பறந்தான். வீராவுடன் பப்புவும் சாராவும் வானத்தில் பறந்தார்கள். ஜூட் கீழே ஒரு அழகான நதி ஓடிக்கொண்டு இருந்தது. ஜூட் அது ஒரு மிகவும் அழகான பனி பிரதேசம் போல காட்சி அளித்தது. யூட் அதிலே சிறிய வீடுகள் மிதந்தன. அங்கே சாக்லேட் மரங்கள் இருந்தன. பேசக்கூடிய பறவைகள் மற்றும் உயிரினங்கள் அங்கே சிரித்து கொண்டிருந்தன. அது ஒரு பெரிய கனவுலகம்தான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து வீரா பப்புவையும் சாராவையும் அந்த உலகத்திலிருந்து மீண்டும் வீட்டின் மேல்மாடிக்கு கொண்டு வந்தான். வுட் அவர்கள் முகத்தில் இன்னும் அந்த மாய உலகத்தின் ஒளி மின்னியது. வீரா மெதுவாக சொன்னான், இந்த உலகம் உங்கள் கனவுக்கானது என்று சொல்லிவிட்டு வீரா சிறியதாக மாறி வானத்தில் ஒளியுடன் மறைந்துவிட்டான். வுட் ஆனால் பப்பு மற்றும் சாரா இன்னும் அந்த மாய பயணத்தை நினைத்து மகிழ்ந்தார்கள். பப்புவும் சாராவும் அந்த உலகத்தில் அவர்கள் பார்த்த சாக்லேட் ஹவுஸ், சாக்லேட் மரம், ஐஸ் வீடு, குள்ள மனிதர்கள், மின்மினி பூச்சிகள், பேசும் பறவைகள், பேசும் மரங்கள் பற்றி சந்தோஷமாக பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஜூட் அவர்கள் வானத்தை பார்த்தார்கள். ஜூட் கைகளை கைகோர்த்து மீண்டும் ஒரு நாள் அந்த மாய உலகத்துக்கு போகணும் என்று பேசிக்கொண்டார்கள்.